நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி அஷ்டமி திதி மங்களவாரம். இது ரெண்டும் ஒன்றா சேர்றதுங்கிறது ரொம்ப ரேர். இந்த காலகட்டத்தில் கால பைரவரை வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மங்களவாரத்தை அள்ளித் தருபவள் இந்த துர்க்கை வேறு வழிபடும்போது இந்த மூணு சேர்ந்து வழிபடும்போது இதற்கெல்லாம் காரணக்கர்த்தா முருகன். எவ்வளோ ஒரு அற்புதமான நாள் பாருங்கள். இந்த நாளை நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. முதல்ல ஒரு 6 தீபம் உங்கள் வீட்டில் அகல் விளக்கு நெய் ஊற்றி தீபம் போடுங்க. இந்த அஷ்டம திதியில் நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம விளக்கேற்றும் நேரம் 6:30 மணிக்கு நிகழ்ச்சி முடிந்த பிறகு கற்பூர ஆரத்தி நெய்வேத்தியம் எல்லாம் காமிச்சிட்ட பிறகு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு 2 பன்னீர் பாட்டில் கொடுத்து அஷ்டமி திதிக்கு கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். இப்போ இந்த விநாயகர் பாட்டு கேளுங்க, பேசுவோம். ஆனைமுக அழகை அர்ச்சனை செய்து வந்தால் அனைத்து செல்வங்களும் அணைத்துக் கொள்ளும். ஆனைமுக அழகை அர்ச்சனை செய்து வந்தால் அனைத்து செல்வங்களும் அணைத்துக் கொள்ளும். விந்தை மிகு முக அழகை சிந்தையில் தினம் நினைத்தால், விந்தை மிகு முக அழகை சிந்தையில் தினம் நினைத்தால் சிறப்பான வாழ்வமையும் செல்வம் நாளும்
கொள்ளும். ஆனை முக அழகை அர்ச்சனை செய்து வந்தால் அனைத்து செல்வங்களும் அணைத்துக் கொள்ளும். விந்தை மிக முக அழகை சிந்தையில் தினம் நினைத்தால், விந்தை மிக முக அழகை சிந்தையில் தினம் நினைத்தால் சிறப்பான வாழ்வமையும். செல்வம் நாளும் பெருகி வரும். ஆனை முக அழகை அர்ச்சனை செய்து வந்தால் அனைத்து செல்வங்களும் அணைத்துக் கொள்ளும். நிறைய பேர் வீட்டுக்கு நான் போகும்போதெல்லாம் கேட்பாங்க, சார் எங்கள் வீட்டில் வந்து சார் இந்த பீரோவில் இருந்து பணம் எடுத்து எங்களுக்கு அதை வைக்க இடமே இல்லை சார், கட்டில் மேலே வச்சு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க அந்த கட்டில் மேலே வந்து பணத்தையோ நகையோ வைக்கக்கூடாதுன்றாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் எஸ். அந்த கட்டில் மேலே வந்து பொதுவாக லக்ஷ்மி கடாட்சமான அந்த பணத்தை வச்சு எண்ணுறதோ, நம்ம சேல்ரி வாங்கிட்டு வந்து அந்த கவரை ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறோம், அதே மாதிரி பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வரோம், இல்லை நீங்கள் தொழில் செய்கிறீங்க, கடன் வாங்குறீங்க, இல்லை தொழிலில் ஏதாவது லாபம் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மனைவிக்கிட்ட கொடுத்து அவங்க கட்டில் மீதில் இருந்து அதை எண்ணக்கூடாது. அதை எண்ணிட்டு அப்படியே எடுத்து கேஷ் பாக்ஸில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் நகைகள். அது என்னன்னு கேட்குறீங்களா? இந்த பாட்டை கேளுங்க. இந்த அஷ்டமி காலத்தில் செவ்வாய்க்கிழமையில் விளக்கேற்றிட்டிங்கல்ல, இந்த பாட்டை கேளுங்க. இனிதாகும் தமிழ்ச்செல்வனே, நான் இனி யாரை துணை கொள்வனே. உயிர்க்கினிதாகும் தமிழ்ச்செல்வனே, கனிவோடு சிவனாறு கருஞான கனி தந்தாய். கனிவோடு சிவனுக்கு அருஞான கனி தந்தாய். கனியாது திருவுள்ளமே, ஒரு கத்தியாகும் அருள் வெள்ளமே. மனநோய்க்கு மருந்தாக மன வீட்டில் இருந்தாக, மனநோய்க்கு மருந்தாக மன வீட்டில் இருந்தாக, இனி தீர்க்க விரிந்தோடி வா, என் வினை தீர்க்க விரிந்தோடி வா. மயிலேறி விளையாடி வா, கதிர் வடிவேல குரமங்கை மணவாள எனையாள. மயிலேறி விளையாடி வா. கல்யாணத்துக்கு போகிறோம், நல்ல விஷயங்களுக்கு போகும்போது பெண்கள் வந்து நகையெல்லாம் எடுத்து கட்டில் மேலே தான் வச்சுட்டு தனக்கு அலங்காரம் பண்ணிக்குவாங்க.
அட்டிகை இருக்குது, கம்மல் இருக்குது. இதெல்லாம் போட்டுக்கிறது என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற கட்டில் மேலே வச்சுட்டு அந்த கம்மலை இப்படி போட்டுக்குவாங்க, அந்த நகையெல்லாம் போட்டுக்குவாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதிரில் கண்ணாடியில் அழகை பார்த்துக்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா அது ஐஸ்வர்யம் தரக்கூடிய இடம் அல்ல, போகத்தை தரக்கூடியது. போகத்தை தருவது தான் கட்டிலே ஒழிய ஐஸ்வர்யத்தை தருவது இல்லை அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு சின்ன ரகசியம். அதனால் இந்த பாட்டை கேளுங்க. நவரத்னங்களை வைக்கலாமா, மஞ்சள் குங்குமம் வைக்கலாமா அப்படின்னா அதுக்கும் நம்ம பதில் பேசுவோம். இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. நான்முகி பூரணி நாராயணி, நான்முகி பூரணி நாராயணி, நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி. நான்முகி பூரணி நாராயணி, நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி. அந்தரி சுந்தரி சங்கரிணி, அந்தரி சுந்தரி சங்கரிணி, அருள்மிகு காமாட்சி விஷாதாட்சிணி, அருள்மிகு காமாட்சி விஷாதாட்சிணி. நான்முகி பூரணி நாராயணி, நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி. கொல்லூரிலே நீ மூகாம்பிகே, கொல்லூரிலே நீ மூகாம்பிகே, அருள் கூடல் மதுரையிலே மீனாம்பிகே. கொல்லூரிலே நீ மூகாம்பிகே, அருள் கூடல் மதுரையிலே மீனாம்பிகே. திருவொற்றியூரிலே வடிவாம்பிகே, திருவொற்றியூரிலே வடிவாம்பிகே, திருவருள் தருவாயே உமையாம்பிகே, திருவருள் தருவாயே உமையாம்பிகே. நான்முகி பூரணி நாராயணி, நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி. கரும்போடு காட்சி தரும் ராஜேஸ்வரி, கரும்போடு காட்சி தரும் ராஜேஸ்வரி, கருணையில் உலகாளும் புவனேஸ்வரி. கரும்போடு காட்சி தரும் ராஜேஸ்வரி, கருணையில் உலகாளும் புவனேஸ்வரி. கோலவிழி நாயகியே ஜெகதீஸ்வரி, கோலவிழி நாயகியே ஜெகதீஸ்வரி, அருள் கோடி தரும் கற்பகமே பரமேஸ்வரி, அருள் கோடி தரும் கற்பகமே பரமேஸ்வரி. நான்முகி பூரணி நாராயணி, நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி. சாமுண்டி சிவகாமி காந்திமதி,
சக்தியே உலகாளும் ஆசக்தி உன் சக்தியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு உடனே அவங்க கொடுத்தாங்க இல்லையா, மாலை, பூ, பழம், தேங்காய், வெத்தலை, மஞ்சள், குங்குமம், சுவாமி பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க கட்டில் மேலே வச்சுருவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணவே கூடாது. அது தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தீட்டுங்கிற கணக்கு எப்படி அப்படின்னா, அது ஐஸ்வர்யம் தரக்கூடிய இடம் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆகவே அதை எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சுவாமி ரூமில் தான் வைக்கணும். ரெண்டாவது, பெண்கள் அலங்காரம் பண்ணும்போது கூட அந்த கட்டில் மேலே இருந்து குங்குமம் வைக்கிறத தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கட்டிலுங்கிற விஷயம் வேறு, ஆஸ்வாசப்படுத்தி கொள்வது, நாம் படுத்து தூங்குவதற்கானது, அதற்கான இடம் போக இடம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுமே ஒழிய, அலங்காரத்துக்கு உண்டான அதே மாதிரி இறைவனுக்கு உண்டான இடம் அது அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம சந்தோஷமாக வாழலாம். இந்த பாட்டையும் கேளுங்க. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா, உந்தன் விருப்பம் கூடுமடா. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா, உந்தன் விருப்பம் கூடுமடா. நீ திறந்திட நினைக்கும் கதவுகளெல்லாம் தானே திறக்குமடா, உன்னை தர்மம் அணைக்குமடா, உன்னை தர்மம் அணைக்குமடா. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா, உந்தன் விருப்பம் கூடுமடா. சேருமடா. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா, உந்தன் விருப்பம் கூடுமடா. ஆதியான உயர் நீதியான திரு வெங்கடேஸ்வரா, வெங்கடேஸ்வரா, அஞ்சல் என்ற கரம் ஒன்று காவல் தரும் வெங்கடேஸ்வரா,
கணவன் மனைவி 2 பேரும் ராத்திரி எல்லாம் குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு சாப்பிட்ட பிறகு அந்த மாதத்தினுடைய கணக்கு, வரவு செலவு கணக்கு எல்லாரும், என்ன நீங்கள் கூட பார்க்குறீங்கல்ல, நான் கூட ஒரு காலத்தில் பார்த்துட்டு தாங்க இருந்தேன். இந்த சாஸ்திரங்களை படிக்கிற வரைக்கும் பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுத்த பிறகு இப்போ நான் பண்ணுறதில்ல. அதனால் தயவு செஞ்சு அந்த கட்டிலில் உட்காந்து அந்த மாதத்தினுடைய வரவு செலவு கணக்கை பார்க்காதீங்க. அந்த கணக்கை பார்க்கும்போது அவ்வளவு சரியாக இருக்காது. வேண்டாம், நீங்கள் பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டுக்கிட்டு உங்கள் மனைவியோடு நீங்கள் பேசி பாருங்கள். அந்த வைப்ரேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். கட்டில் மேலே உட்காந்து வரவு செலவு பார்த்தீங்கன்னா ஒரே வைப்ரேட்டிங்காக இருக்கும். ஏற்கனவே வைப்ரண்ட் தான்றீங்களா? சரி விடுங்க, இந்த பாட்டை கேளுங்க, சந்தோஷமாக இருங்க. గంగాతరంగ రమణీయ జటాకలాపం గౌరీ నిరంతర విభూషిత వామభాగం నారాయణ ప్రియ మనంగ మదాపహారం వారాణసీపురపతిం భజ విశ్వనాథం వాచామగోచరమనేక గుణస్వరూపం వాగీశ విష్ణు సురసేవిత పాదపీఠం వామేణ విగ్రహవరేణ కడత్రబల్తం వారాణసీపురపతిం భజ విశ్వనాథం. பார்த்தீங்கன்னா நவரத்ன மோதங்கள்லாம் அந்த கட்டில் மேலேயே வச்சுட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றுவாங்க. முத்து, ஷால கிராமம், அதே மாதிரி நவரத்னங்கள், வைரம், வைடூரியம், பச்சை மரகதம், இதெல்லாம் நீங்கள் வைக்கிறது அவ்வளோ நல்லதல்ல. அதே மாதிரி இந்த சுவாமி மூர்த்தங்கள், இதெல்லாம் அந்த கட்டில் மேலே வச்சாலே உங்களுக்கு அவ்வளோ நல்லதல்ல. அதே மாதிரி வீட்டுக்கு வர்றவங்களை தயவு செஞ்சு கட்டிலில் வந்து உட்கார்றதுக்குன்றது அது உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு இடம், கணவன் மனைவிக்குன்னு உண்டான இடம். உங்கள் குழந்தைகள் கூட நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். இந்த குழந்தைங்களாம் அது மேலே ஏறி அப்படியே ஒரு விளையாடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தரணும். அப்படிப்பட்ட ஒரு பூஜைக்குரிய ஒரு உயர்ந்த இடம்தான், சந்ததி விருத்தி செய்யக்கூடிய இடம்தான் இந்த இடம். அப்படின்னும் போது இந்த இடத்துல வேற ஒரு காரியமும் செய்யக்கூடாது. அது என்னன்னு பேசுவோம். ஓம் சக்தி மாரியே போற்றி போற்றி. ஓம் அத்திமலைப்பட்டு அன்னையே போற்றி போற்றி. ஓம் வடிவாம்பாள் அம்மையே போற்றி போற்றி. ஓம் அருள்வாக்கு தருபவளே போற்றி போற்றி. ஓம் அண்டம் காப்பவளே போற்றி போற்றி. ஓம் ஆழியின் முத்தாளே போற்றி போற்றி. ஓம் கால்சலங்கை அணிந்தவளே போற்றி போற்றி. ஓம் விளக்கு பார்வை கொண்டவளே போற்றி போற்றி. ஓம் வீணை ஒளியாளே போற்றி போற்றி. ஓம் வேதவர்தினியே போற்றி போற்றி. ஓம் தீச்சட்டி ஏந்தும் தூயவளே போற்றி போற்றி. ஓம் தூங்காமல் காப்பவளே போற்றி போற்றி. ஓம் கற்பூர ஜோதியே போற்றி போற்றி. ஓம் கஷ்டத்தை தீர்ப்பவளே போற்றி போற்றி. ஓம் ஆலயமணியே போற்றி போற்றி. ஓம் ஆங்கார ரூபிணியே போற்றி போற்றி. ஓம் அதர்மத்தை எதிர்த்தவளே போற்றி போற்றி. ஓம் ஆதி வடிவானவளே போற்றி போற்றி. ஓம் ஆகாச ஒளியே போற்றி போற்றி. ஓம் அமாவாசை நாயகியே போற்றி போற்றி. ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி போற்றி. ஓம் சாகச சுடரொளியே போற்றி போற்றி.
ஓம் மரகத மணிமுத்தே போற்றி போற்றி. ஓம் ஆதிமொழி வித்தே போற்றி போற்றி. ஓம் சிம்மவாகினியே போற்றி போற்றி. ஓம் சுயம்பு மாரியே போற்றி போற்றி. ஓம் சூனியம் அழிப்பவளே போற்றி போற்றி. ஓம் சூரிய ஒளியே போற்றி போற்றி. ஓம் சுந்தர பேச்சாலே போற்றி போற்றி. ஓம் அனிச்ச மொழியாலே போற்றி போற்றி. ஓம் கஜலக்ஷ்மி அம்மனே போற்றி போற்றி. ஓம் பணையத்தம்மனே போற்றி போற்றி. ஓம் புத்து மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் தஞ்சி அம்மனே போற்றி போற்றி. ஓம் கங்கை அம்மனே போற்றி போற்றி. ஓம் ரேணுகாம்பாள் தேவியே போற்றி போற்றி. ஓம் சப்த கன்னி அம்மனே போற்றி போற்றி. ஓம் சட்டம் சொல்லும் சாகசமே போற்றி போற்றி. ஓம் சகலமும் அருள்பவளே போற்றி போற்றி. ஓம் சன்னதி நிலையாலே போற்றி போற்றி. ஓம் சொல்வாக்கு தேவியே போற்றி போற்றி. ஓம் சந்திர விழியாலே போற்றி போற்றி. ஓம் வேப்பிலை காரியே போற்றி போற்றி. ஓம் வேதனை தீர்ப்பவளே போற்றி போற்றி. ஓம் வெள்ளி மழையாலே போற்றி போற்றி. ஓம் ஓங்கார சுடரே போற்றி போற்றி. ஓம் ஒப்பில்லா அம்மனே போற்றி போற்றி. ஓம் அரணாய் நின்றவளே போற்றி போற்றி. ஓம் ஆனந்த தாண்டவமே போற்றி போற்றி. ஓம் பாரெல்லாம் அருள்பவளே போற்றி போற்றி. ஓம் பரிகார பாசுரமே போற்றி போற்றி. ஓம் முழுமதி புன்னகையே போற்றி போற்றி. ஓம் வானத்து மல்லிகையே போற்றி போற்றி. ஓம் ஜொலிக்கின்ற ஜோதியே போற்றி போற்றி. ஓம் பக்தர்கள் சேதியே போற்றி போற்றி. ஓம் தாய்மையின் உருவே போற்றி போற்றி. ஓம் தாரக மந்திரமே போற்றி போற்றி. ஓம் நவமணி நாதமே போற்றி போற்றி. ஓம் ஆனந்த அம்பிகையே போற்றி போற்றி. ஓம் அலைகள் தந்த ஆழியே போற்றி போற்றி. ஓம் பச்சை அம்மனே போற்றி போற்றி. ஓம் நாக உருவே போற்றி போற்றி. ஓம் கார்மேக குழலாலே போற்றி போற்றி. ஓம் கலங்கரை விளக்காளே போற்றி போற்றி. ஓம் மாசாணி அம்மனே போற்றி போற்றி. ஓம் மாண்டவர் அருள்வாக்கே போற்றி போற்றி. ஓம் தரணியை காப்பவளே போற்றி போற்றி. ஓம் கம்பீரவர்தினியே போற்றி போற்றி. ஓம் மாங்கல்யம் காப்பவளே போற்றி போற்றி. ஓம் சூனியம் உடைப்பவளே போற்றி போற்றி.
ஓம் சொரூபமாலையே போற்றி போற்றி. ஓம் மதியின் உன்னதமே போற்றி போற்றி. ஓம் மகுடத்தின் சிறப்பே போற்றி போற்றி. ஓம் மச்சகாளியே போற்றி போற்றி. ஓம் ஞானக்காவியமே போற்றி போற்றி. ஓம் விழாதரும் வீதமே போற்றி போற்றி. ஓம் விடிவெள்ளி காலமே போற்றி போற்றி. ஓம் நிலைக்கின்ற காட்சியே போற்றி போற்றி. ஓம் உண்மைகளின் உருவே போற்றி போற்றி. ஓம் உரசாத சந்தனமே போற்றி போற்றி. ஓம் அற்புத உருவே போற்றி போற்றி. ஓம் ஆகாச கார்முகிலே போற்றி போற்றி. ஓம் அனைத்துமாயிருப்பவளே போற்றி போற்றி. ஓம் விண்ணுலக வேள்வியே போற்றி போற்றி. ஓம் விந்தையாயிருப்பவளே போற்றி போற்றி. ஓம் வண்ண அஞ்சுகமே போற்றி போற்றி. ஓம் வரம் தரும் அம்பிகையே போற்றி போற்றி. ஓம் சாகச தேவியே போற்றி போற்றி. ஓம் வரம் தரும் உமையவளே போற்றி போற்றி. ஓம் ஆயிரம் கண் அம்பாளே போற்றி போற்றி. ஓம் காக்கின்ற தெய்வமே போற்றி போற்றி. ஓம் ஏகாந்த தவமே போற்றி போற்றி. ஓம் அக்னி உருவமே போற்றி போற்றி. ஓம் ஆதார வாக்கே போற்றி போற்றி. ஓம் பக்தர்களின் நம்பிக்கையே போற்றி போற்றி. ஓம் ஏழைகளின் எழிலே போற்றி போற்றி. ஓம் திரிசூலவர்தினியே போற்றி போற்றி. ஓம் அபிநய சொல்வாக்கே போற்றி போற்றி. ஓம் அறத்தின் அம்மனே போற்றி போற்றி. ஓம் தரத்தின் தங்கமே போற்றி போற்றி. ஓம் குங்குமம் தருபவளே போற்றி போற்றி. ஓம் மஞ்சள் மகிமையே போற்றி போற்றி. ஓம் வடிவுடை அம்மனே போற்றி போற்றி. ஓம் அகல் விளக்கு வாசகமே போற்றி போற்றி. ஓம் ஆவேசக்காரியே போற்றி போற்றி. ஓம் அத்திமலை பட்டாளே போற்றி போற்றி. ஓம் அருள்வாக்கு தருபவளே போற்றி போற்றி. ஓம் ஓம் சக்தி மாரியே போற்றி போற்றி போற்றி. உயிர் மூச்சு விடுவது கட்டிலில் விடக்கூடாது. சாஸ்திர ரீதியாக கட்டிலில் விட்டாலே மறுபிறவி வந்துடும் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்போதே அவங்கெல்லாம் கட்டிலை விட்டு கீழே இறக்கி அந்த நீர் தண்ணி உயிர் மூச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்துவார்கள். நிதானமாக அவர்களுக்கு அந்த இறைவனோடு சேர்வதற்கான எல்லா உபாயமும் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யும்போது சந்தோஷமாக வாழலாம் தாங்க. வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுங்க. சந்தோஷமாக வாழ்வது எப்படி? இந்த பயப்படுறது சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப பயமா சார்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக வாழ்வது எப்படி தான் சாஸ்திரம். ஆக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றியோடு வாழலாம், நிம்மதியாக வாழலாம். இந்த பாட்டு மாதிரி.
देवराजसेव्यमान पावनाङ्घ्रि पङ्कजं व्याळयज्ञसूत्रम् इन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे भानुकोटिभास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमीप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षम् अष्टशून्यमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे शूलठङ्कपाशदण्डपाणिमादिकारणं श्यामकायमादिदेवम् अक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे मुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवत्सलं स्थिरं समस्तलोकविग्रहं निक्वणन् मनोज्ञहेमकिङ्किणीलसत्कटिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे धर्मसेतुपालकं त्वधर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णकेशपाशशोभिताङ्गनिर्मलं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे रत्नपादुका प्रभाभिरामपादयुग्मकं नित्यमद्वितीयमीष्टदैवतं निरञ्जनं मृत्युदर्पनाशनं कराळदंष्ट्रभूषणं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे अट्टहासभिन्न पद्मजाण्डकोशसन्ततिं दृष्टिपातनष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिकाधरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे संघनायकं विशालकीर्तिदायकं काशिवासिलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पतिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्धनं कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्धनं शोकमोहलोभदैन्यकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवं பெட்ரூம்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஆனால் அது யோகஸ்தானம் இல்லை, அது ஒரு போகஸ்தானம். சாஸ்திரத்தில் இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரயோகப்படுத்தினா எதை எங்கே உபயோகப்படுத்தி வெற்றி பெறலாம் அப்படின்னா ஈஸியாக வெற்றி பெறலாம். அதற்காகத்தான் குடும்பம், அதற்காகத்தான் வீடு. வீடுனாலே மோட்சங்க. மோட்சம் வேணும்னா நமக்கு என்ன வேணும்?
ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா இந்த பாட்டு வேணும். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய்.